எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக ரேண்டி ஓட்டன் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ரேண்டி ஓட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ரிங்கில் நின்றுட்டு இருக்கும் போதே கோடி ரோட்ஸ் எனக்கு நேராக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேண்டி ஓட்டன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் தான் கேட்டான். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டி ஓட்டனே வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வர்றது கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து கோடி ரோட்ஸ் தான் கேட்டான் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேண்டி ஓட்டன் வேணும்னு. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததும் அதே பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேண்டி ஓட்டன் தான். அதனால தான் இப்படி நான் மாறினேன் அப்படின்ற மாதிரி ரேண்டி ஓட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடும். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். அந்த வாய்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்பவும் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேண்டி ஓட்டன் கேட்ட உடனே அவன் உள்ளே வந்துட்டான். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது, யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன். அந்த ஒரு வாய்ஸ் சொல்கிறத கேட்பேன். இது இல்லாமல் வெளியில் இருக்க ஒருத்தரோட வாய்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை ரேண்டி ஓட்டன் சொல்ல வராரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட் கபானா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே டேரெக்டாக உள்ளே வந்து ரேண்டி ஓட்டன் அடிக்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே பேக் ஸ்டேஜில் ரேண்டி ஓட்டன் போயிட்டு அங்கே நிக் ஆல்டிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. என் ரிங்கில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் உள்ளே வந்து என்ன அடிக்கிறான். எனக்கு இன்னைக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல இன்னைக்கு ரேண்டி ஓட்டன் வர்சஸ் மேட் கபானாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அதே இடத்துல பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் அலெக்சா பிளஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேயருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜெண்ட் உள்ள வந்து ரிங் சைடில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச். 2 டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் அலெக்சா பிளஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல லாஸ்ட் லெஜெண்ட் அலெக்சா பிளஸ் அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி ப்ரீ பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெல்லா ட்வின்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல நயா ஜாக்ஸோ லாஸ்ட் லெஜெண்டும் உள்ளே போயிட்டு பயங்கரமாக அந்த 2 டீமையும் அடிக்க அந்த இடத்துல பேலி அண்டு லைரா வல்கீரியன் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அந்த எல்லா டீமும் சேர்ந்து லாஸ்ட் லெஜெண்ட் அண்ட் நயா ஜாக்ஸை அடித்து ரிங்கை விட்டு வெளில தள்ளுற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் நிக் ஆல்டிஸும் ட்ரிக் வில்லியமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சாமி ஜெயின் போயிட்டு எனக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல சாரி இப்போதைக்கு எந்த பிளானுமே இல்லை, ரெசில்மேனியாவுக்கு உனக்கு என்ன மேட்ச் தர்றதுன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சாமி ஜெயின் ரொம்ப குழப்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கிட்ட வந்து ட்ரிக் வில்லியம் அடிச்சுட்டு எனக்கான ரெசில்மேனியா மேட்சை நானே உருவாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ரியா ரிப்ளி வர்சஸ் ஜெட் கார்கிலுக்கு நடக்க போகிற ரெசில்மேனியா மேட்சை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக ஜெட் கார்கில் அவங்களுக்கான ஒரு டீமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உருவாக்குனாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணாங்க. அன்னைக்கு நான் இந்த மாதிரி நீ ஒரு டீமோட வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ இந்த ரிங்கில் நான் நிற்கிறேன், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே அவங்க வராங்க. வந்த உடனே 2 டீம் இடையில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. உடனே அதே இடத்துல ஒரு மேட்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரியா ரிப்ளி சேலஞ்ச் பண்ண உடனே அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியா ரிப்ளி வர்சஸ் பி ஃபார்முக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். 2 பேருமே அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அடிக்க அதனால் அந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிய எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில் டீம் பயங்கரமாக ரியா ரிப்ளி அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்கின்டயர் கை காலெல்லாம் கட்டு போட்டு வராரு. போன வாரம் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து எங்கள் 2
பேருக்கு நடக்கிற அந்த சண்டைக்கு ஒரு முடிவை தீர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உடனே அதே பேக் ஸ்டேஜில் MFT டீமுக்கு இடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரியும் அந்த இடத்துல சின்ஸ்கி நாகாமோரா உள்ள வந்து ஸோ ஒரு சில விஷயம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் வர்சஸ் கிட் வில்சனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அதே இடத்துல வந்து கார்மல் ஹெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவரோட US சாம்பியனை ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. சாமி ஜெயினுக்கான ஸோ US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும்போது ட்ரிக் வில்லியமும் வந்து ஸோ அங்கே கமெண்ட்ரி டேபிளில் உட்காந்துட்டு இருப்பார். இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்சை கொண்டு போவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு ட்ரிக் வில்லியம் அந்த US சாம்பியன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ யார் அடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமி ஜெயினை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரிக் வில்லியம் வந்து பார்த்தீங்கன்னா கார்மல் ஹேஸ் அடிக்க ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சாமி ஜெயின் ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார்மல் ஹேஸை பீட் பண்ணி நியூ US சாம்பியன் வின் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி US சாம்பியன் வின் பண்ணதோட அவங்க மூணு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரியும் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா US சாம்பியன் வின் பண்ணிட்டாரு. இதோட நான் ரெசல்மேனியாவுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இடத்த விட்டு சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஜேக்கப் ஃபாட்டோ அவருக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. என்னோட மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் இன்வால்மெண்ட் ஆனா ஸோ அதனால தான் அவன் மேட்ச்சில் நான் இன்வால்மெண்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்னதான் அடிபட்டாலும் இன்னைக்கு இப்போ இந்த ரிங்கில் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ட்ரூ மேக்கின்டையர் நீ எங்கே இருக்க வா அப்படின்னு கூப்பிட்டா ட்ரூ மேக்கின்டையர் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே என்னோட சாம்பியன்ஷிப் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் நீ தான், ரெசல்மேனியாவுக்கு நான் சாம்பியனாக போகாதது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் இப்போவே எனக்கு சண்டை வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடி ஆகிறாங்க. அந்த இடத்துல நிக்காலிட்டிஸ் உள்ள வந்து ஸோ ட்ரூ மேக்கின்டையர் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலி ஃபிட்டாக இல்லை, உங்களுக்கான மேட்ச் நான் தரேன், ரெசல்மேனியாவில் தரேன், உங்கள் ரெண்டு பேருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா நடக்கும். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸோ நோ கவுண்ட் டவுன் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம், உங்களோட பகையை தீர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜூலியாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி ஜூலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி டிஃபனி ஸ்டாட்டனை ஜூலியா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓர்டன் வர்சஸ் மேட் கபனாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு செம்மையான மேட்ச்சு. ராண்டி ஓர்டன் ஒரு பயங்கரமான ஹீலாக மாறினதுக்கப்புறம் பண்ணக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச்சில் ராண்டி ஓர்டன் பயங்கர டாமினேட் பண்ணி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ராண்டி ஓர்டன் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் இருந்து கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸும் ராண்டி ஓர்டனும் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தடுத்து விடுறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஜெல்லி ரோல் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ராண்டி ஓர்டன் காண்டாகி ஜெல்லி ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு RKO போட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாரு. ஃபைனலி ராண்டி ஓர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.